கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றும் போது உங்கள் விசுவாசம் உங்களை சுற்றி இருக்கிற புறவினத்து மக்களால் பரிகசிக்கப்படும். நீங்கள் ஒரு கிராமத்தில் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் வைராக்கியமுள்ள ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். கர்த்தரை பின்பற்றி வந்தபடினால் உங்கள் விசுவாசம் பரிகசிக்கப்படலாம், உங்களை நிந்திக்கலாம், அவமதிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பாதையில் கடந்து செல்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். அந்த வசனத்தை சங்கீதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 31:18. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. வசனம் சொல்கிறது, நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உங்கள் மேல் பொய்யான பழி சாட்டுகிறார்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், அதற்கு சம்பந்தம் அல்லாத மற்ற காரியங்கள் எல்லாம் சொல்லி 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 உங்களை பழி சாட்டுகிறார்களா? வசனம் சொல்கிறது, அப்படிப்பட்ட பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் இப்படி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றுக்கொண்டேன், பின்பற்றுகிறதுனால் எனக்கு வருகிற இந்த அவமானமான வாழ்க்கையில் இருக்கிற இந்த பொய் உதடுகள் எல்லாம் கட்டப்படுவதாக என்று சொல்லுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஒரு காலம் வரும், நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும் பொழுது உங்களைப் போல உபத்திரவத்தின் வெளியாய் போகிற மக்களுக்கு தேவன் உங்களை ஆறுதலாய் பயன்படுத்துவார். இந்த வசனத்திற்கு அடுத்த வசனம் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது. அதையும் வாசிக்க விரும்புகிறேன். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அன்பு வாலிப மகனே, வாலிப மகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் நீ படுகிற துன்பங்கள் பெரிது, உண்மைதான். ஆனால் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதா இருக்கிறது. கொஞ்ச காலம் இந்த புறவினத்து மக்கள் மத்தியிலே உன் விசுவாசத்தை காத்துக்கொள். ஒரு காலம் வரும், ஆண்டவர் உன்னை தூக்கி கொண்டு செல்லுவார். உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை தருவார், உயர்வை தருவார். உன்னை எந்த கூட்டத்தார், எந்த கிராமத்தார், உன்னை சுற்றி உள்ள மக்கள் யார் உன்னை இயேசுவின் நிமித்தம் பரிகசித்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக உனக்கு பெரிய நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். இயேசுவை ஒருபோதும் விட்டு விடாதிருங்கள். இயேசுவை பின் செல்லுங்கள். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை பெரிதா இருக்கிறதப்பா. உம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நிந்தையும் உபத்திரவத்தையும் அனுபவிக்கிற ஸ்திரீகளையும் வாலிப பிள்ளைகளையும் பெரியவர்களையும் தாய்மார்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களை ஸ்திரப்படுத்துங்க, விசுவாசத்தை பலப்படுத்துங்க. அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தைரியம் கொள்ளுங்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். ஒரு நாள் வரும், அந்த நன்மைகளால் உங்களை நிரப்புவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.